கூட்டு போலாம். டேய் WWE டிவில தான் பாத்துக்க. நேர்ல பாத்துடா. எஸ் ஃபண்டாஸ்டிக் சூப்பர் தலைவா. சில்வர் ஸ்டார் மாதிரி ஃபைட் பண்றீங்க. நீங்களும் ஹீரோ ஆனீங்கன்னா தலைப்பையெல்லாம் வீட்டுக்கு தான் போகணும். ஒய் காட் யூ ட்ரை. அள்ளி குடுக்குற மாடர்ன் கர்ணன்டா அவரு. இவன் ஹீரோ ஆனா தளபதியில வீட்டு போறாங்களா? இந்த மூஞ்சி ஹீரோ ஆனாலும் அவளானாலும் சாயந்தரம் ஷூட்டிங் முடிஞ்சு அவங்களாம் வீட்டுக்கு தானே போவாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். அது தெரியாம லூசா காசை கொடுக்குறான். இதெல்லாம் ஒரு பொழப்பா? பாக்கெட் நரம்பிச்சா? ஆமா. அப்ப அதான்டா பொழப்பு. இவ யாரா இன்னும் சொந்த போலாம் கம்தா போலடா. சாரிண்ணே. தம்பி புதுசா? ஆமாண்ணே, இன்னைக்கு தான் சேர்ந்துருக்கேன். ஏன்பா வயசு பையன் வாட்ட சாட்டமாக இருந்துட்டு தண்ணி கேன் போட வந்துட்டா? நான் படித்த படிப்புக்கு இந்த மாதிரி வேலை தானே கிடைக்குது. நிறைய படித்தவன் பல பேர் நம்மளை மாதிரி படிக்காதவங்கிட்ட தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் தெரியுமா? இன்னைய தேதிக்கு நீ படித்தவனா படிக்காதவனாங்கிறது முக்கியம் இல்லை, உன் கையில் பணம் இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைண்ணே. அப்போ பரவாயில்ல. சரிப்பா பார்க்கலாம். சரி வரேண்ணே. ஏண்ணா இவங்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இப்படி சலாட போடுறீங்க? பண தேவைதான்டா. டேய் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் என்னடா சொன்னா? ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா. இதெல்லாம் ஒரு வேலைன்னு சேர்ந்துருக்கியே, இதுல என்ன பெருசா கிடைக்க போதுன்னு கேட்டார் பாஸ். அப்படியே கேட்டா? ஆமா பாஸ். சரி விடு, கரெக்டா தான் கேட்டுக்கிறான். பாஸ் என்னடா என் சம்பளம் எவ்வளோன்னு நீங்க சொல்லவே இல்லை. பேபிமா நோ டார்லிங், ஐ பி தேர் இன் couple of hours. ஷூர் ஷூர். ஹலோ, இன்டர்வியூ என்னாச்சு சார்? நான் ஏதோ பெருசா எதிர்பார்த்து வந்தேன், கடைசியில் தண்ணி கேன் போடுற வேலை. டாஸ்மாக்ல தண்ணி அடிக்கிறவனுக்கு சைட் டிஷ் கொடுக்குற வேலைக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல தானே? ஏன் சொல்ல மாட்டீங்க? இந்த வேலை எனக்கு ஒரு நாள் மட்டும்தான். அது எனக்கு எப்பவோ தெரியுமே. தம்பி தாப்போசி பாஸ். தாப்போசி, இந்த இடம் உனக்கும் வயசுக்கு ரொம்ப ரிஸ்கான இடம். நீங்க தண்ணி கேன தூக்கிக்கிட்டு ரோபோ மாதிரி போகணும், ரோபோ மாதிரி வரணும். கண்ணு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் போக கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பாஸ்? நான் எல்லா பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிறேன் பாஸ். அப்படியா? என்ன போய் சந்தேகப்படுறீங்க? கேண்டீன் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஏய் ஜோதி சீக்கிரம் போடி, டைம் ஆச்சு. என் பேரு தட்சிணா. அதுக்கு என்ன இப்போ? என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க, எனக்கு யாரையாவது பிடிச்சிட்டா உடனே அவங்ககிட்ட என் பேரை சொல்லிடுவேன். உங்க பேரு? எதுக்கு? எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்குங்க, எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்க பேரையும் கேட்டு தெரிஞ்சு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒருத்தர் பிடிச்சாதான் அவங்க கிட்ட என் பேரையே சொல்லுவேன். சரி, உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ சொல்லுங்க, ஆனா அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. என்னத்த? என் மனசு. நீங்க அண்ணது ஒரு வரிசையை மட்டும் இல்லைங்க, என் மனசு. இவன் எப்ப பார்த்தான்? ஐயோ பாஸ், என்ன படிக்கட்டுல படுத்திருக்கீங்க? டேய் நசிங்க அடிச்சுடா, வந்து தூக்குடா. ஆமா பாஸ், டேய் நசிக்கிச்சு பாஸ். டேய் என்ன தூக்குடா? சாரி பாஸ். எந்திரிங்க பாஸ். அப்படி சாச்சு. டேய் மெயின் பாயிண்டை காலி பண்ணிட்டேடா. சாரி பாஸ், இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல பாஸ். போன் எடுத்து யாரா பாறா? ஓகே பாஸ். பாஸ் யாரோ பாபின்னு கூப்பிடுறாங்க பாஸ். அது பாபி இல்லடா, பேபி. என் மச்சினிச்சி என்னன்னு கேளு. அம்மா என்னன்னு பாஸ் கேட்க சொல்லுங்க. கோழி குழம்பு ரெடியா இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். கட் பண்றா. என் நிலைமையை பார்த்தா இன்னும் 2-3 மாசத்துக்கு கோழி முட்டை கூட தொண்ண முடியாது போல்றா. சாரி பாஸ், உங்க மச்சினிச்சி ஊர்ல இருந்து வந்திருக்க நேரம் பார்த்து உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு பாஸ். ஏண்டா டபுள் மீனிங்ஸா? அப்படின்னா பாஸ் இவன் ஒருத்த தூடா. அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு கொண்டு போயிருந்தாலும் இறக்கி விட்டு இடுப்பு சுத்தி இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி கட்டி விட்டேன். இதோ மச்சினிச்சு வேற பாபா கோழி குழம்பு சாப்பிடுங்க, கோழி குழம்பு சாப்பிடுங்க. அடே அப்பா, விஜய் என்னன்னு சொன்னா நான் சேர்ந்து சிரிப்பேன்ல. அதெல்லாம் பெரிய கதை பாட்டி. பாட்டி தோசை ஊத்துறேன், சாப்பிட்டு போ. சாப்பிட்டேன்டா, நீங்க சாப்பிடுங்க. சரி. அண்ணி ஒரு நிமிஷம், இந்த சம்பவத்தை பேசட்டுமா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்ன கஷ்டப்படுத்தாதன்னு? புரிஞ்சுக்கோ தட்சணா.
என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? நான் சந்தோஷமா இருப்பேன்னா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னொரு கல்யாணம் பண்ணாதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இல்ல நான் உனக்கு பாரமா இருக்கேன்னா இப்பவே சொல்லிடு, நான் எங்கேயாவது போயிடுறேன். தினமும் சாப்பிடுற தோசை தான் சாப்பிடு. அப்புறம் நாளைக்கு எங்க இன்டர்வியூ? என்னத்துக்கு? இந்த வேலை இன்னைக்கு ஒரு நாள் தான். நீ அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்ததுல தவிச்ச வாய்க்கு தண்ணி தர பாக்கியம் இங்க எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அதான் எனக்கு கிடைச்ச இந்த அரிய வாய்ப்பை நான் அவுட்ட விரும்பல. ஏதோ பொண்ணை பார்த்துட்ட போல இருக்கு. பொண்ணா? சிச்சி நான் வெக்கத்தை பார்க்க சகிக்கல. சொல்லு, எங்க பார்த்த? எக்ஸ்போர்ட்ல. பொண்ணு எப்படி இருப்பா? மேகம் போன்ற கூந்தல், மீன் போன்ற கண்கள், கோவைப்பழ உதடுகள், வாழைத்தண்டு கால்கள். அப்புறம் என்ன, வெண்டைக்காய் விரல்களா? இவ்ளோ பெரிய போன் வச்சிருக்கியே, அவள ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இது எனக்கு தோணாம போச்சு. நாளைக்கு எடுக்கிறேன். டேய் தர்ஷனா, ஐயோ அப்பா. ஃபோன் என்னது? ஹலோ ரமணன் சாரா, எப்படி இருக்கீங்க? எதுக்கு என் பின்னால வர? ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா? இங்க ஒரு அலகன பண்ணிருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இன்னைக்கு மழை வருங்களா? என்ன கிண்டலா? இல்லைங்க, பொதுவா மழை வருது மயிலுக்கு தெரியும்னு வாங்க. அதுதான். போனை கொடு. ஏங்க செல்ஃபி எடுக்கவா? இல்லையா? என்ன லவ் பண்றியா? இது எனக்கு தோணவே இல்லை பாருங்க. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, ஏன் உங்களை கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும்னு கூட தோணுது. ஆனா உங்களை லவ் பண்ணணும்னு மட்டும் தோணலையே. அது எங்க? இன்னும் அரக்கு இருக்குன்னா தானே இருக்க, அதான் அப்படி தோணல. ஏங்க ஏங்க வேண்டாங்க வேண்டாங்க, ஏங்க சொன்னாவது இருக்கட்டும்ங்க. ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க? உடைச்சிட்டா வேற வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காதுன்னு தான் போனை முழுசா தந்துட்டேன். நீயே தண்ணிக்கேன் தூக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? போய் பிழைக்கிற வழியை பார். எங்க ஒரு நிமிஷம். என்ன? உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? இல்ல. ஏன் கேக்குற? அப்புறம் நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு யார் மடியில உட்கார வச்சுங்க கால் குத்துறீங்க? நீ அடிதான் வாங்க போற. என்னங்க? சாரிங்க. பரவாயில்லங்க. இதுக்கு சாரி? ஹலோ, அந்த பசங்களை ஏன் இறக்கி விட்டீங்க? ஒன்றும் இல்லைங்க. இருந்த 2 பேரையும் இறக்கி விட்டுட்டு என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லைங்கிறீங்க. அட ஒன்றும் இல்லைங்க, விடுங்க போகலாம். அடுத்த ஸ்டாப்ல இறங்க வேண்டிய பசங்க அவங்க. இப்போ நீங்க சொல்றீங்களா இல்லை நானும் இறங்கட்டுமா? சின்ன பசங்க கேமரா ஃபோன் வச்சிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? நல்ல வேலை எனக்கு அப்படி ஒன்றும் நடக்கல. நான் எடுத்த ஃபோட்டோ மட்டும் டெலீட் பண்ணிட்டு ஃபோன் என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். ரொம்ப கராரான பொண்ணா இருப்ப போல. ஆமா, நீ என்ன பண்ணுறதுனே தெரியல. தெரியலனா விட்டுரு. என்ன நீ அசால்ட்டா விட்டுட்டீங்க? லவ் பண்ணிட்டு இருக்கேன், சின்சியர் லவ். யாரு? நீயா? கவனிக்கல நீங்க? 9 மணி வரைக்கும் தூங்குவல்ல, 8:50க்கு முழிப்பு வந்துருது. 12 தோசை சாப்பிடுவல்ல, 10 தான் இறங்குது. 2 தோசை கம்மியா சாப்பிட்டா லவ் வந்துருச்சுன்னு அர்த்தமா? சிரிப்பு தான் வருது. சின்சியர் லவ்ங்கற சிரிப்பு வருதுன்றீங்க? அப்படின்னா உன் காதல அவகிட்ட போய் ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியது தானே? சொன்னேனே. எப்படி சொன்ன? இன்னைக்கு மழை வருங்களா? நீ அடிதான் வாங்க லவ்வ சொல்றானா? வயசு பொண்ணு கிட்ட போய் வானிலை அறிக்கை கேட்டு வந்திருக்க. வேற எப்படி சொல்றது? உண்மையா லவ் பண்ணா அது உனக்கே தெரியும். நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற உமது பாதம் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். நல்லா பரிச்சிருது. சரிக்கா. வரேப்பா. என்ன வேணும் உனக்கு? உங்களுக்கு தெரியாதா?
தெரியாது. என்னங்க போயிட்டே இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? என்ன லவ் பண்ணுங்க. என்னால முடியாது. அப்ப பிரேயர் பண்ணுங்க. பிரேயரா? எதுக்கு? நீங்க லவ் தான் பண்ண மாட்டேன்ட்டீங்க. பிரேயராவது பண்ணலாம்ல. நான் மாட்டேன். அந்த பையன் மட்டும் பண்ணீங்க? அவனுக்கு பரிச்சை. எனக்கும் தாங்க. உங்க மனசுல நான் இல்லைன்னா பிரேயர் பண்ணுங்க, இருக்கன்னா விட்டுருங்க. உன் வேண்டல என்னன்னு சொல்லு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவன் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் அழகாத்தான் இருப்பான். நீங்க தான் எப்படியாவது எங்க புனிதமான காலை சேர்த்து வைக்கணும். அன்புள்ள ஆண்டவரே. ஏங்க தலையில கை வச்சு ப்ரே பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்க மனசுல இல்லைன்னா அன்புள்ள ஆண்டவரே, புதிதாய் உமது ஆலயத்துக்கு வந்திருக்கும் உமது மகனை ஆசீர்வதியும். அவருடைய காதல் உண்மையாக இருக்கும் பட்சம், நேர்மையாக இருக்கும் பட்சம், உமது மகனின் காதல் நல்வழிப்பட்டு மகன் விரும்பும் பெண்ணுடன் திருமணமாகி நற்தம்பதிகளாய் அவர்கள் வாழ ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏன்? நான் உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் நீங்க இவ்வளோ பொறுமையா எனக்காக ப்ரே பண்ணிருக்கீங்களே. உங்களை லவ் பண்றதுக்கு எனக்கு அருகதே இல்லைங்க. இப்பாவது புத்தி வந்துச்சு. ஆனா நீங்க எனக்காக உருகி ப்ரே பண்ணிருக்கீங்க. அந்த பிரேயர் நிறைவேறாம போனா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதனால நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காவது நான் உங்களை லவ் பண்ணி தாங்க. காலையில 5 நிமிஷம் தாண்டி லேட்டு, அதுக்கு போய் சூப்பர்வைசர் அப்படி திட்டுறான். ஆளும் மூஞ்சும் முவர கட்டு. இது என்ன புதுசா? உன்னையும் அப்படிதான் திட்டுறானா அவன்? என்னெல்லாம் திட்ட மாட்டான். ஐயோ ஓய் தண்ணிக்கண்ணு, என்ன தேடுற? என்னோட போனை காணோங்க. கேட்டது நானு. ஏங்க ரொம்ப ஒஸ்டான போனுங்க. சைனா செல்லு தானே? சைனா செல்லா இருந்தாலும் என் மைனாவை போட்டோ பிடிச்ச செல்லுங்க. ப்ளீஸுங்க, யாராவது எடுத்திருந்தா திருப்பி கொடுத்துருங்க. போன் வேணாலும் வச்சுங்க, அதுல இருக்க மெமரி கார்டு மட்டும் கொடுத்துருங்க. ஏன்? அதுலதான் மைனா போட்டோ இருக்கு. அதோட மெயினான போட்டோல இருக்குங்க. அப்படி என்ன மெயினான போட்டோ? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்ப போன் எங்க இருக்குன்னு எங்களாலயும் சொல்ல முடியாது. ஐயோ அதுக்கு இல்லங்க. இங்க வாங்க. அட வாங்க. பாத்துடி காது கட்சியோட எடுத்துட்டு போறான். ஏன் கம்முனு இருங்க. நீங்க கேளுங்க. அடச்சி கருமு கருமு கருமு. அப்படி என்ன தாண்டி சொன்னா? ஏய் அவன் Dress இல்லாம குளிச்சத அவனே வீடியோ எடுத்து வச்சிருக்கான். கன்றாவி. இது வேற இனிமேல் வாட்ஸ்அப்ல சுத்தம். அத நம்ம எல்லாம் பார்த்துட்டு அவன் கற்புக்கு கலங்க ஆயிடும். நீ எத்தனை குத்துறதடி? நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்து தந்துறேன். தாய் முடி பக்கி. போன் எல்லாம் இல்ல. ஏங்க இங்க தாங்க எங்கயாவது இருக்கும். ப்ளீஸ் யாரா போன் இருந்தா கொடுங்க. என் நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். இல்ல டச் ஸ்கிரீனே இல்லங்க. ஏங்க உங்க போன் கொடுங்க. அட என் போன் ஒரு ஃபோன் பண்ணி தரேங்க. தின்ற மாட்டேன். என்னாச்சு? ஒண்ணு இல்லங்க. சுவிட்ச் ஆஃப் வருது. தேங்க்ஸ்ங்க. போன் கொடு. சுவிட்ச் ஆஃப். இருக்கட்டும் விட்டுருங்க. ரிங் போகுதே. அப்படிங்களா? என்னடி பாமாட்ட நெளியறா? போட்டு போகலையே. இப்ப போகுது. இப்போ நீங்க பேட்டரி காலி போது விடுங்க. பரவாயில்ல நாங்க சார்ஜ் போட்டுக்கறோம். நான் ஏன் பேட்டரி சொன்னீங்க? நான் வந்துச்சுங்க. எப்போ வண்டில நாங்க விட்ட நான் போய் எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க இல்ல நான் கட் பண்ணிட்டறேன். ஹலோ ஒரு நிமிஷம். போன் ஏய் தண்ணி நில்லு. ஹலோ ஏய் தண்ணி கேனு நில்லு. நில்லு தண்ணி கேனு. ஏய் எக்ஸ்போர்ட் போறேன் பாட்டி உனக்கு கேட்டு. பஸ் எப்பவும் போன அங்கதான் வைப்பியா? ஒரு சேஃப்டிக்கு. சேஃப்டிக்கா? போன நெஞ்சு பக்கத்துல வச்சாலே ஆபத்துன்றான். நீ என்னடா அதுவும் சைனா பீஸ் அங்க வச்சிருக்கிற? ஏன் பாஸ்? சைனா பீஸ் சூடாச்சுன்னா வெடிச்சிடும் தெரியும்ல? பாத்துக்க. அப்புறம் யாருக்கிட்ட நம்பர் வாங்கியும் பிரோஜனம் இல்லாம போயிடும். பாஸ் டேய் போன சொன்னேன்டா. ஹலோ நான் தான் தக்ஷனா பேசுறேன். யாரு? உங்க லவ்வர் தக்ஷனாங்க. ஓ இவன் ஒருத்தன்.